நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு நிமிடம் அருகில் இருக்க. இன்றைய இறைச்சிந்தனை. இன்றைய நாளிலே இந்தியாவின் முதல் பெண் புனித அல்போன்சாவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் த சைலண்ட் சஃபரிங், தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற உடலில் இருக்கின்ற அந்த நோயை ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளில் சிலுவைகளில் அர்ப்பணித்து அந்த இயேசுவோடு அதிகமான ஒரு அன்பின் உறவை மேற்கொள்வதற்கு இந்த அல்போன்சா அவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு சொல்வது போல, உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னது போல, தன்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நோய் நொடிகளையும் அந்த இயேசுவின் சிலுவையிலே அர்ப்பணித்து அந்த துன்பத்தை கண்டு இயேசுவை விட்டு தூர ஓடி போகாமல், இயேசுவை மறுதளிக்காமல், துன்பம் வரும்பொழுது, நோய்வாய் வரும்பொழுது, பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அதிகமாக அன்பு செய்த புனிதையாக இருக்கிறார். அதே போல தான் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டாலும் தன்னை போல நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பல நோயாளிகளுக்காக இந்த புனிதை ஜெபிக்கின்றார் மற்றும் பாதுகாவலியாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே களைகள் விதைகள் சொல்லப்படுகிறது. இந்த புனித அல்போன்சா அவர்கள் அந்த தீச்சுளையில் எரியப்படுகின்ற களைகளாக இல்லாமல் இயேசுனுடைய அன்பு சீடத்தியாக பலன் தரக்கூடிய நல்ல விதையாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார். இந்த அல்போன்சாவினுடைய பாத சுவற்றை பின்பற்றி நாமும் எப்பொழுதும் நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். நமது உடல் மன நோய்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை இயேசுனுடைய சிலுவையிலே அர்ப்பணித்து இயேசுனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து நல்ல மகனாக நல்ல மகளாக வாழ முயற்சி செய்வோம். அல்போன்சாவுடைய பரிந்துரை ஜெபம் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் புனித அல்போன்சா அவருடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ்.